ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். தெய்வத்தின் குரல். 1968ஆம் ஆண்டு மனித இனத்தின் சரித்திரத்திலேயே பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு வருடம் ஆகும். அது ஒரு தெய்வீகத்தின் திவ்ய மங்கள பேரொளி ஒன்று அருள் புரியப்பட்ட அடையாள தினமாகும். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீண்ட மௌனத்தில் ஆழ்ந்து கிடந்த தெய்வத்தின் குரல் மௌனத்தை கலைத்து விட்டு ஒரு எளிய மனிதனின் ஆன்மீக சாதனையின் முன்னேற்றத்திற்காக விழித்தெழுந்து கொண்டு பேரருள் புரிந்துள்ளது என்பது உண்மையில் பிரமிப்பூட்டும் ஒரு விஷயமாகும். இறைவனின் திருவாக்கு மூலம் மகரிஷிகளுக்கு நேரடி விமர்சனமாக எடுத்து கொள்ளப்பட்ட வேதம், உபனிஷத் மற்றும் ஸ்ரீவித்யா உபாசனையின் யோக மார்க்கங்களின் பல உண்மைகள் கால வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டது. இவ்வாறு காணாமல் போய்விட்ட மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அந்த பிரம்ம சிருஷ்டியின் இரகசியங்களை தீவிரமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முற்பட்ட ஒரு உத்தம ஜீவனின் தனியாத ஆன்மீக தாகத்திற்காக தானாகவே முன்வந்து உதவி செய்த தெய்வத்தின் கருணையை நாம் போற்றி வணங்கி வழிபட வேண்டிய ஒரு விஷயமாகும். பகவத்கீதையின் உபதேசம். இந்த கலியுகத்தின் தொடக்கத்தில் மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவாக்கிலிருந்து தோன்றிய பகவத்கீதையின் திவ்ய உபதேசம் அர்ஜுனனிடம் குடிகொண்டிருந்த அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானத்தை ஊட்டி அவன் சித்தத்தை தெளிவு அடைய செய்ய தோன்றியது பிரம்ம உபதேசமே ஆகும். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டது பிரம்ம உபதேசம் மட்டுமல்ல, திவ்ய சுக்ஷ என்ற ஞானக்கண்ணை பெற்று பரமாத்மாவின் அற்புதமான விராட் சுரூபத்தை தரிசனம் செய்யும் பாக்கியத்தையும் அருள் புரியப்பட்டான். இன்றைய சுமார் 3000 வருடங்களுக்கு முன் தோன்றிய ஸ்ரீமத் பகவத் கீதையின் கருத்துக்களை அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில் வெற்றி கண்ட பின் அதை எல்லாம் குறித்து வைத்து கொள்ளவில்லை, அல்லது நூல்களாக்கி வெளியிடவும் இல்லை, அல்லது தான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்ட பகவத்கீதையை மற்றவர்களுக்கு பிரச்சாரமோ அல்லது பிரசங்கங்களோ செய்யவில்லை. தன்னுடைய சொந்த சகோதரர்களிடமும் அவர்களிடமும் அதனை பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் பகவத்கீதை நமக்கு யாரிடமிருந்து எப்படி கிடைத்தது என்பது சிந்தனைக்குரிய விஷயமாகும். வேதவியாசர் என்ற மகரிஷி பகவத்கீதையை மீண்டும் இறைவனின் திருவாக்கின் மூலம் அறிந்து கொண்டு மனித குலம் நன்னெறி அடைய வேண்டும் என்ற பொது நல் நோக்கில் அளித்துவிட்டு சென்றுள்ளார்கள். ஞான யோகம் கடந்து போன இடைப்பட்ட காலம் என்பது சுமார் 3000 வருடங்களுக்கு மேற்பட்டதாகும். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள் என இந்த அகண்ட பாரத தேசத்தில் வாழ்ந்து வந்தாலும் சமீப காலத்தில் நம்மிடையே வாழ்ந்த ஒரு மனிதருக்கு தெய்வத்தின் கருணை அருள் புரியப்பட்டுள்ளது. பகவத்கீதையின் தோற்றத்திற்கு பிறகு இறைவனின் திருவாக்கு தனது நீண்டகால மௌனத்தை கலைத்துவிட்டு காணாமல் போன பிரம்ம சிருஷ்டியின் இரகசியங்களை தீவிர பக்தி சிரத்தையுடன் ஆராய்ந்து வந்த ஒரு கிரகஸ்தரிடம் தானே வழியை தேடி வந்து இணைந்து கொண்டது என்பது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாகும். அந்த மகானுபவரே இப்புத்தகத்தின் நாயகனான திரு சங்கம் ராமச்சந்திர ராவ் என்ற மனிதகுலத்தின் ஒப்பற்ற ரத்தினம் ஆவார். ஸ்ரீ ராமச்சந்திரரே இறைவனின் திருவாக்கினால் அமரக்கவி சித்தேஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டப்பட்ட கால தத்துவத்தை வெற்றி கொண்ட ஒரு சிரஞ்சீவி மகா புருஷர் என்றால் அது மிகையாகாது. ஸ்ரீ ராமச்சந்திரர் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம் போன்ற யோக சாதனைகளில் பக்குவமடைந்து தவம், யோக நித்திரை, நிஷ்டை என இவற்றில் முன்னேறி வரும்போது அவருடைய வாழ்க்கையில் எவருக்குமே எளிதில் கிடைக்காத அல்லது கடும் தவமியற்றினாலும் கிடைக்கப்பெறாத ஆத்ம போதனைகளை ஞான யோகத்தின் பரிசாக தெய்வீக குரல் மூலமாக நேரடி விமர்சனங்களாக அருள் புரியப்பட்டது. இனி அந்த தெய்வீக சுய அனுபவங்களை
அமரக்கவியின் திருவாக்கின் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். அமரக்கவியின் தெய்வீக சுய அனுபவம். ஸ்ரீ தேவி காமாட்சி அம்மன் என்னுடைய நாவில் சக்தி பீஜத்தை எழுதிய பின் என்னுடைய தேகத்தில் பலவிதமான ஆன்மீக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருவதை நான் உணர்ந்தேன். இவ்வாறு நான் யோக நிஷ்டையில் படிப்படியாக முன்னேறி கொண்டு வரும்போது ஒரு நாள் காலை முதல் ஏதோ இனம் தெரியாத ஒரு வகையான திடீர் மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை நான் உணர்ந்தேன். இத்தகைய உடல் ரீதியான மாற்றங்கள் உண்டாகுவதற்கு என்ன காரணம் என யாரிடம் சென்று விசாரிப்பது என்று கூட எனக்கு புரியவில்லை. சரி, வருவது அனைத்தும் இறைவன் செயல் என்று எண்ணி அன்று இரவு நான் உறங்க படுக்கைக்கு சென்றேன். என்னுடைய சுவாசம் வழக்கத்திற்கு விரோதமாக என் சுய முயற்சி ஏதுமின்றி ஆழ்நிலைக்கு சென்று கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். சற்று நேரத்தில் என்னுடைய இரத்த கொதிப்பும் உடல் உஷ்ணமும் தலைக்கேறி வருவதை அறிந்து திகைத்து போனேன். என்னுடைய இருதயத்தின் துடிப்பு நாடி துடிப்பும் சற்று வேகமான முறையில் இருந்தது. இது போன்ற வினோதமான அனுபவத்தை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை. சரி, எழுந்து போய் மருத்துவர் எவரிடமாவது சென்று பரிசோதனை செய்து கொள்ளலாம் என நான் முயற்சி செய்தபோது என்னுடைய எந்த கட்டளைக்கும் என் உடல் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. என் படுக்கையிலேயே நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் வழக்கமாக படுத்தவுடன் என்னை ஆட்கொள்ளும் உறக்கமும் அன்று ஏனோ வர மறுத்தது. சற்று நேரத்தில் எல்லாமே முடிந்துவிட்டது போன்ற ஆழ்ந்த அமைதி ஒன்று என்னிடம் நிலவியது. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த மௌனத்தை கிழித்து கொண்டு ஒரு பேரொலி ஒன்று மெல்லிய சப்தத்துடன் என்னுடைய காதே செவிடாகி போகும் அளவுக்கு பம் 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 என்ற சங்க நாதத்தை இது நாள் வரை என் வாழ்நாளிலேயே கேட்டிராத அபூர்வமான திவ்ய ஒளியை நான் என்னுள் உணர தொடங்கினேன். சிறிது நேரத்தில் என்னுடைய உடல் குழு குழு என்ற தென்றல் காற்று வீசினால் எப்படி இருக்குமோ அது போன்ற இதமான நிலைக்கு திரும்பியவுடன் அது எனக்கு பிரம்ம ஆனந்தத்தை அளிக்கும் விதமாக மாறிப்போனது. பரமாத்மாவின் மகா பவித்திரமான சங்க நாதம் 2 முறை ஒலித்தது. அது மிகவும் கம்பீரமாகவும் அதே நேரத்தில் அதிர்ச்சியூட்ட கூடியதாகவும் இருந்தது. அமிழ்தினும் இனிய தெய்வத்தின் குரல் என்னிடம் நேரடியாக பேசிய போது என்னை அறியாமலேயே என் மேனி சிலிர்த்து என் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரியத் தொடங்கியது. ஞானிகள் பரம்பொருளை காண வேண்டி பல வருடங்கள் கடுமையான தவமியற்றினாலும் காணா கிடைக்காத இறைவனின் எல்லையற்ற கருணை என் மீது படர்ந்தது குறித்து என் உள்ளம் மகிழ்ச்சி கடலில் கூத்தாடத் தொடங்கியது. இறைவனின் திருவாக்கு அன்று இரவு 11 மணி அளவில் தேஜோ சக்தி மயமான தெய்வத்தின் குரல் மிக தெளிவாக என்னிடம் கூறியது. இன்று முதல் மாயை உன்னை விட்டு அகன்றது. உன் இன்றைய அனுபவம் தேக சுத்தி நிமித்தம். துண்டம் ஆகாயத்தில் மறைந்தது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் மெய்யில் கலந்தது விட்டன. நீ வர சித்தி விநாயகன், நீ அஷ்ட வித்வேஸ்வரரின் ஒருவன். அஷ்ட வித்வேஸ்வரர் சதாசிவ ரூபம். நீ இன்னும் 23 ஆண்டுகள் சகஜ ஸ்திதியில் சாதாரண மனிதன் போல் வாழ்க்கையை நடத்து. கடைசி 4 வருடங்கள் விசித்திர நிலையாய் நடக்கும். அஷ்டமா சித்திகளும் உன்னை வந்து அணுகும். நீ அனுபவிக்கும் பேரருள் ஆக்கம் இன்னும் அரை மணியில் 3/4 பாகமும் விடியமுன் பூரணமாயும் சுருதய ஆகாயத்தில் அடங்கும். உன்னை ஆட்கொண்ட தெய்வ அருள் கடைசி 4 வருடங்களுக்கு பிறகு நிரந்தரமாக உன்னில் நிற்கும். பகவான் 16 என்று சொல்லி மறைந்தார். கால பொழுது விடிந்ததும் வழக்கம் போல நிலை வந்தது. என்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்பு என உடல் முழுவதும் ஒவ்வொரு அணுவிலும் தெய்வீக பரவசம் அன்று முழுவதும் ஆட்கொண்டே வந்தது என கூறி முடித்தார் அமரக்கவி. அமரக்கவி சித்தேஸ்வரர் தம்முடைய தெய்வீக சுய அனுபவங்களை புத்தகத்தில் பத்திரமாக குறித்து வைத்துள்ளார்.
இதன் விவரங்களை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். நன்றி, வணக்கம்.